வணக்கம். முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உதயநிதி வெளியேற்றப்படுகிறாரா? ஒட்டுமொத்தமான திமுகவின் எம்எல்ஏக்கள் செய்த ஒட்டுமொத்த அவமதிப்பின் காரணமாக அவை காவலர்கள் மூலமாக வெளிநடப்பு செய்யப்படுவதாக, விரட்டியடிக்கப்படுவதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்துள்ளனர். வாயை திறங்க சிஎம் என்ற வாசகத்துடன் கூறிய கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர். தற்கூரி ஆட்சி, தமிழ்நாடே சாட்சி, கதறல் கேட்குதா சிஎம் சார், ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கே, ஹீரோ இப்போ சீரோ போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் திமுக எம்எல்ஏக்கள் கையில் ஏந்தி வந்துள்ளனர். இவர்களது செயல்பாடு நிச்சயம் தவறுதான். ஏனென்றால் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று நடைபெறுகிறது. ஆளுநர் உரை அடுத்து ஆளுநர் உரையின் மீது தீர்மானங்கள், இதுதான் இன்று நடைபெறுகிறது. ஆனால் முதல்வரை எதிர்த்து இவ்வாறு பேசுவது எந்த ஒரு பயனும் அல்ல. மக்களுக்கு தேவையான அந்த வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் நிறைவேற்றுகிறாரா என்பதை சட்டப்பேரவையில் பேச வேண்டுமே தவிர அங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதமாக செய்யக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், எதிரியாக இருக்கக்கூடாது. அன்றைக்கு கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்று அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் அந்த சார் என்ற அந்த பேட்ஜை அணிந்து வந்தார். அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உதயநிதி அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, என் மீது கோவப்பட்டு என்ன செய்ய, நான் உத்தரவை பிறப்பித்து விட்டேன், விசாரணையும் நடக்கிறது என்பதை தான் அப்பொழுது தெரிவித்தார். அப்பொழுது நீங்கள் பேசியது சரியா? தமிழகத்தில் முதல்வராக பொறுப்பேற்று 30 நாட்கள் தான் ஆகியுள்ளது. சில அரசு உயர் அதிகாரிகள் இன்று வரைக்கும் திமுகவின் கைக்கூலியாகவே இருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறுகள்தான், உங்களது ஆட்சியில் செய்த பிழைகள்தான் தற்பொழுது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தவறுகளை எல்லாம் நாங்கள் 24 மணி நேரத்திலேயே தவறு செய்தவர்களை அதற்கான கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விசாரணையையும் நடத்தி வருகிறோம். ஆனால் உங்களை போல் நாங்கள் ஏமாற்றவில்லை. தவறு செய்தவர்களுக்கான தண்டனையை உரிய நேரத்தில் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் முதல்வர் விஜய் அவர்கள் அன்றைக்கே பேசியிருக்கிறார். ஆனால் இன்று சட்டப்பேரவையில் எப்படியாவது வெளியேற்றப்பட வேண்டும் அல்லது விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையில்தான் உதயநிதி அவர்கள் வந்துள்ளார். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? உதயநிதி அவர்களை பொறுத்தளவிற்கு முதல்வராக விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்ள மனம் தயங்குகிறது. உதயநிதி அவர்கள் மனதில் விஜயை முதல்வராக வாயை திறக்க முடியாமல் அவரது மனம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இரவோடு இரவாக தாவேகாவின் 10 எம்எல்ஏக்களை பேரம் பேசி தாவேகாவிலிருந்து விலகுங்கள், உங்களுக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர்கள் பதவி தருகிறோம் என்று நேற்று இரவே தாவேகாவின் சில எம்எல்ஏக்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர். ஆனால் அவர்களது முடிவு இன்று வரைக்கும் தெரியவில்லை. தற்பொழுது குதிரை பேரம் நடத்துவது தாவேகாவா திமுகவா என்ற கேள்விகளும் இப்பொழுது பேசப்படுகிறதல்லவா? நிச்சயம் தாவேகா திட்டமிட்டபடி அவர்களது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்பதை ஆதாரத்துடனே ஒவ்வொரு நாளும் தெரிவித்துள்ளனர். இங்கு கரப்ஷன் கமிஷன் எதுவுமே இருக்காது, மக்களாட்சியாகத்தான் நாங்கள் செயல்படுவோம், மக்களின் சேவகர்களாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்பதை அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் செயல்படுத்தியுள்ளனர். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களை முதல்வர் பதிலளிக்க வேண்டும் என்று கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்துள்ளனர். ஆனால் இதற்கு முன்னால் நீங்கள் செய்த அந்த குற்ற செயலுக்கு அப்பொழுது எடப்பாடியாக இருந்த எதிர்க்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் மரியாதையாக பதிலளித்தீர்களா? நிச்சயமாக கிடையாது. அப்பொழுது அவரை அவமானப்படுத்தினீர்கள், அசிங்கப்படுத்தினீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பிறகு இப்பொழுது நீங்கள் ஆளும் கட்சியை விமர்சனம் செய்யலாமே தவிர அவர்களுக்கு எதிராக கருப்பு பேட்ஜை அணிந்து சட்டசபைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரியாதையை நீங்கள்
தடுத்து நிறுத்தக்கூடாது என்பதுதான் நமது கேள்வியாகவும் அமைந்துள்ளது. மேலும் சட்டப்பேரவையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் தாவேகாவின் எம்எல்ஏக்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகரித்தால் அவை காவலர்கள் மூலமாகவே எதிர்க்கட்சிகளை விரட்டி அடிக்கக்கூடிய நிகழ்வுகளும் உருவாகும் என்றும் அரசியல் களத்தில் தற்பொழுது தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. நிச்சயம் இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஆளுநர் உரை 1 மணி நேரம் நடைபெறும். அதற்கு பிறகுதான் திமுக தங்களது கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும். உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருப்பதால் அவரது கதறல் கிட்டத்தட்ட உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினாலும் திமுகவின் கூட்டணிகள் அப்படியே தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டதாகவும் உதயநிதி அவர்களுக்கு உறக்கமே இல்லையாம். திமுக எதிர்க்கட்சியாக முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றுதான் ஆரம்பிக்கப்படுகிறது. இதற்கு முன்னால் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது வாக்கெடுப்புத்தான். இதுதான் மக்களின் கேள்விகளை எதிர்க்கட்சியாக உதயநிதி கேட்கக்கூடியது. ஆனால் அவர் எப்படி கேட்கிறார்? அவரது தனிப்பட்ட கருத்தாக கேட்கிறாரா, மக்களது கருத்தாக கேட்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். ஆனால் ஏதாவது அசம்பாவிதங்களை உதயநிதி அவர்கள் ஏற்படுத்தினால் நிச்சயம் அவை காவலர்கள் மூலமாக சபாநாயகர் உதயநிதியை வெளியேற்றுவார். இது அதிமுகவில் கடந்த கால ஆட்சியின் பொழுது அங்கு அவை காவலர்கள் முன்னிலையிலும் சபாநாயகர் இருக்கையிலும் திமுகவினர்கள் அசம்பாவிதங்கள் ஏற்படுத்தினார்கள் அல்லவா? அதேபோல் இப்பொழுது செய்ய முயற்சித்தால் நிச்சயம் விரட்டியடிப்பது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எதிர்க்கட்சி என்பது மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு தான் தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அதை சிறப்பாக எதிர்க்கட்சியாக உதயநிதி அவர்கள் செய்ய தவறினால் மக்கள் இனியும் திமுகவை ஆளும் கட்சியாக வர விடமாட்டார்கள், எதிர்க்கட்சியாகவும் வரவிடமாட்டார்கள். 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டால் நிச்சயம் உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் மனக்குமுறல்கள் ஏற்படும். இதனால் தான் தற்பொழுது எப்படியாவது தாவேகாவின் எம்எல்ஏக்கள் 10 பேரை இரவோடு இரவாக விலை பேசுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் தற்பொழுது என்ன முடிவுகள் இருக்கிறது என்பது இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவையில் பேசும்பொழுதும் தாவேகாவின் எம்எல்ஏக்களது செயல்பாடுகளை பொறுத்தும் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் குதிரை பேரம் தாவேகா தான் நடத்துகிறது என்றால் திமுகவின் இந்த பேரத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தற்பொழுது விஜய் அவர்கள் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தின் பொழுது மக்களின் கேள்விகளுக்கு தற்பொழுது விஜய் அவர்கள் முதல்வராக எப்படி பதில்களை கூறப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அவரது பதில்களை கேலி கிண்டலாக உதயநிதி அவர்கள் செய்தால் நிச்சயம் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் கேள்விகளுக்கான பதில்தானே தவிர அவர் எப்படி பதில் கூறுகிறார், அவர் வாசிக்கிறாரா அல்லது அவரது மனதிலிருந்து பேசுகிறாரா என்பதையெல்லாம் கேட்கக்கூடாது. அவரது கேள்விக்கு மக்களின் பதிலாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தை அவர் சரியாக கூறுகிறாரா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அதை மட்டும்தான் உதயநிதி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவரை கேலி கிண்டல் செய்தால் நிச்சயம் தமிழக மக்கள் உதயநிதியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நண்பர்கள், இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.